இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் முதன்மை பிரதமர் வேட்பாளர் துவான் இப்ராஹிம். மற்றொரு தேர்வு சனுசி என பாஸ் இளைஞர் பிரிவு பரிந்துரை. பெரிகத்தான் நேஷனல் கூட்டணியின் பிரதமர் வேட்பாளருக்கான தங்களின் முதல் தேர்வு பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் மாட் என இளைஞர் பிரிவு தெரிவித்துள்ளது. கட்சியின் தலைவர் தான்சி அப்துல் ஹடி தலைமையிலான அவர் ஹடி அவாங்கும் கட்சி தலைவர் தான்சி அப்துல் ஹடி அவாங்கும் பிரதமர் பதவிக்கு தகுதியானவரே. ஆனால் அவரின் உடல் ஆரோக்கிய பிரச்சினை குறுக்கே நிற்பதால் துவான் இப்ராஹிமே சிறந்த தேர்வு என பாஸ் இளைஞர் பிரிவு தலைவர் அஃபென்டி ஹமிமி தைப் அசிமுதீன் தெரிவித்தார். பெரிகத்தான் கூட்டணியையும் நாட்டையும் வழி நடத்தி செல்லும் ஆற்றல் மிக்க தலைவர்கள் பாஸ் கட்சியில் பலர் உள்ளனர். மத்திய அமைச்சர்களாகவும் மாநில மந்திரி பெசார்களாகவும் பணியாற்றிய அனுபவம் அவர்களுக்கு உண்டு. கெடா மந்திரி பெசாரும் பெரிகத்தான் நேஷனல் தலைவருமான இயக்குநருமான டத்தோஸ்ரீ முகமது சனுசி முகமது நூர் அவர்களால் அடங்குவர் என பாஸ் இளைஞர் கட்சி இளைஞர் பிரிவின் பேராளர் மாநாட்டுக்கு பிறகு அஃப்னான் ஹமீமி கூறினார். நேபாளத்தின் முதல் பெண் பிரதமராக சுஷிலா கார்கி பதவியேற்பு. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சுஷிலா கார்கி நேபாள நாட்டின் இடைக்கால பிரதமராக பொறுப்பேற்றுள்ளார். முதல் அதிபர் மாளிகையில் முறைப்படி பதவியேற்றுக் கொண்ட வழி 43 வயது சுஷிலா அந்நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்ற வரவேற்பை படைத்துள்ளார். நாடாளுமன்றத்தின் கூட்டம் தீ வைக்கப்பட்டது. முன்னாள் பிரதமரின் மனைவி வீட்டில் தீயில் உயிரிழந்தது, அமைச்சர்கள் சாலையில் துரத்தி சென்று தாக்கப்பட்டது என கடந்த ஒரு வாரமாக அந்த தெற்காசிய நாட்டில் வரலாறு காணாத வன்முறை காட்சிகள் அரங்கேறின. தலைவிரித்து ஆடிய ஊழல், வேலையில்லாத திண்டாட்டம் ஆகியவற்றால் ஜென்சி இளம் தலைமுறையினர் கொதித்தெழுந்ததில் அவர்களுக்கு பாடம் புகட்டும் படையினருக்கு எதிராக மோதலில் 50 பேர் வரை கொல்லப்பட்டனர். இதனால் பிரதமர் பதவியிலிருந்து KP சர்மா ஒலி ராஜினாமா செய்தார். இடைக்கால பிரதமராக சுஷிலாவை தேர்வு செய்யுமாறு ஜென்சி ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தி வந்தனர். செப்டம்பரில் 3 முதன்மை டிஜிட்டல் பொருளாதார நிகழ்வுகளை நடத்தும் மலேசியா. மலேசியா வரும் 17 முதல் 19ஆம் தேதி வரை கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் ஸ்மார்ட் சிட்டி எக்ஸ்போ கோலாலம்பூர் 2025, டிஜிட்டல் மலேசியா டிஜிட்டல் எக்ஸலரேஷன் மற்றும் ஸ்மார்ட் கோ மலேசியா 2025 ஆகிய 3 தலைமை நிகழ்வுகளை ஒரே நேரத்தில் நடத்துகிறது. AI அதிநவீன செயல்பாட்டு தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் ஆளுமையை அதன் பொருளாதார இலட்சியங்களின் மையத்தில் கொண்டு வைக்கும் நோக்கத்தில் இந்நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மலேசியாவின் விவேக நகரா சுற்றுச்சூழல் அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக மலேசிய டிஜிட்டல் பொருளாதார கழகமான MDEC மற்றும் டிஜிட்டல் நேஷனல் பெஹத் ஆகியவற்றுடன் பொருளாதார இலக்கவியல் அமைச்சு இந்த ஸ்மார்ட் சிட்டி எக்ஸ்போ 2025 கண்காட்சியை செயல்படுகிறது. இது ஆசியான் வட்டாரத்தின் அடுத்த நகர்ப்புற உருமாற்ற அலையை எவ்வாறு புத்திசாலித்தனமாக அல்லது உள்ளடக்கிய மற்றும் நிலையான வியூகங்கள் நகர இயக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தும் என டிஜிட்டல் நேஷனல் பெஹத்தின் நிறுவன வியூக பிரிவு தலைவர் பிரேம்குமார் வழங்கிய நேர்காணலில் தெரிவித்தார். ஜப்பானில் அவசரமாக தரையிறங்கிய யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம், 2 பேர் காயம். டோக்கியோவிலிருந்து பிலிப்பைன்ஸ் செபுவுக்கு புறப்பட்ட யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் சரக்கு பிரிவில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்ற அச்சத்தினால் ஜப்பானில் அவசரமாக தரையிறங்கியது. சிறிய காயங்களுக்கு உள்ளான 2 பயணிகள் தற்போது மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டதாக விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதில் 135 பயணிகளும் 7 பணியாளர்களும் பயணம் செய்தனர் என்றும் சம்பவத்தை அடுத்து விமானம் ஒசாகாவில் உள்ள கான்சோய் சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டார் என்றதும் குறிப்பிடத்தக்கது. விமானத்தில் இருந்த அனைவரும் விசாக்கள் வழிகளாக அவசர வழிகளை பயன்படுத்தி உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். பின்னர் மேற்கொள்ளப்பட்ட பராமரிப்பு சோதனையில் விமானத்தில் தீ பற்றிய எந்த குறியீடும் இல்லை என நிறுவனம் தெரிவித்துள்ளது. பூட்டான் துபா காட்டில் மழையில் சிக்கிக்கொண்ட 4 மீட்பு. கெடா, சுங்கை பட்டாணி, ஹூட்டான் தாப்பா
அருகே காட்டில் மலையேறிய 4 ஆடவர்கள் கனமழையால் மேலேயே சிக்கிக் கொண்டனர். நேற்று காலை 6:30 மணி அளவில் மலையேறியவர்கள் இரவு 7 மணி ஆகியும் கீழே வராததால் குடும்பத்தினர் கவலையுற்றனர். பின்னர் போலீசிலும் புகார் செய்யப்பட்டது. இதையடுத்து இரவு 10:50 மணி அளவில் தீயணைப்பு மீட்புத்துறை மலையில் தேடல் பணியை தொடங்கினர். எனினும் மோசமான வானிலையால் நள்ளிரவு வாக்கில் தேடும் பணி நிறுத்தப்பட்டது. ஒரு வழியாக அதிகாலை 4:30 மணிக்கு நால்வரும் கண்டுபிடிக்கப்பட்டு பாதுகாப்பாக கீழே கொண்டு வரப்பட்டதாக குவாலா மூசா போலீஸ் கூறியது. டோல் பிளாசா சாலையில் சண்டை, பெண்ணிடம் ஆவேசம் காட்டிய ஆடவன். நேற்று டோல் பிளாசா அருகே உள்ள சாலையில் நடந்த சண்டை சம்பவ காட்சி வலைதளத்தில் வைரலாகி நெட்டிசன்கள் மத்தியில் பெரும் விமர்சனத்தை கிளப்பியுள்ளது. ஸ்மார்டிக் வழியில் சென்ற பெண் ஓட்டுநரின் காரை இடதுபுறத்தில் வந்து கொண்டிருந்த ஃபெரடுவா மைவி வாகனம் மோதியதில் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. இதில் பெரும் வேடிக்கை என்னவென்றால், தவறு புரிந்த மைவி ஓட்டுநர் அந்த பெண் ஓட்டுநரிடம் மிகுந்த ஆவேசமாக நடந்து கொண்டார். இந்நிலையில் நெட்டிசன்கள் ஆண் ஓட்டுநரின் நடத்தை மீது கடுமையாக விமர்சனம் செய்து வரும் அதேவேளை அப்பெண்ணின் போலீசாரிடம் புகார் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அச்சம்பவம் நடந்த இடம் இன்னும் தெளிவாக கண்டறியப்படாத நிலையில் போலீசார் மேல்முறையீடு பரிசோதனை தொடங்கியுள்ளனர். கம்போங் சுங்கை பாரு மர மேம்பாட்டு திட்டம் நில உரிமையாளர்களுக்கு 62 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூர் கம்போங் சுங்கை பாரு மர மேம்பாட்டு திட்டத்தில் பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள் மற்றும் பங்குதாரர்களுக்கு இதுவரை மொத்தம் 62.57 மில்லியன் ரிங்கிட் இழப்பீடு ஒதுக்கப்பட்டுள்ளது. 1960 நில கையகப்படுத்துதல் சட்டத்தின் முதல் அட்டவணையின்படி நிலம் மற்றும் சுரங்கங்களுக்கான கூட்டரசு பிரதேச இயக்குநர் அலுவலகம் இந்த தொகையை நிர்ணயித்ததாக PKB எனப்படும் கம்போங் பாரு மேம்பாட்டு கழகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் கைருல் நிசாம் ஒத்துமான் தெரிவித்தார். இழப்பீடு, சொத்து மதிப்பு, பராமரிப்பு அல்லது மேம்பாட்டு செலவுகள், இடமாற்ற செலவுகள், தற்காலிக வாடகை செலவுகள், வருமான இழப்பு, விசாரணை, வருகை செலவுகள், மதிப்பீட்டு கட்டணம் உள்ளிட்ட பல கூறுகளை அது உள்ளடக்கியுள்ளது. நிலம் கையகப்படுத்துதலால் பாதிக்கப்பட்ட பட்டா உரிமையாளர்களுக்கு நியாயமான விலையில் மாற்று வீடு வழங்கும் வாய்ப்பும் வழங்கப்பட்டதா என்று அவர் கூறினார். இதில் 3 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள 900 சதுர அடி யூனிட்டும் அடங்கும். இதில் அவர்கள் பெற்ற இழப்பீட்டின் பாதி விலையில் வாங்கலாம். குடிநீர் என நினைத்து விஷம் குடித்த தொழிலாளி பரிதாபமாக பலியானார். நேற்று சபாக் பெர்னாம் சுங்கை ஆயர்தாவார் பள்ளியில் பகுதியில் சாதாரண நீர் என நினைத்து விஷம் அருந்திய 42 வயதான ஆடவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். மரணமடைந்த அந்த ஆடவர் தனது தோட்டத்தில் மரங்களுக்கு மருந்து தெளித்துக் கொண்டிருந்த போது குடிநீர் பாட்டில் இருந்தது சாதாரண நீர் என நினைத்து தவறுதலாக விஷத்தை அருந்தியுள்ளார் என சபாக் பெர்னாம் மாவட்ட காவல்துறை தலைவர் யூசுப் அகமது தெரிவித்தார். பிரேத பரிசோதனை மேற்கொள்வதற்கு அந்நபரின் உடல் சுங்கைபூலோ மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்று அறியப்படுகின்றது. இந்நிலையில் பொதுமக்கள் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்களை பரப்ப விசாரணை அதிகாரிகள் தங்களின் வேலைகளை செய்ய இடமளிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டனர். ஒரு டயர் இல்லாமல் மும்பையில் தரையிறங்கிய ஸ்பைஸ் ஜெட் விமானம், பயணிகள் அதிர்ச்சி. இந்தியாவின் குஜராத்திலிருந்து மும்பை புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் விமானத்தில் ஒரு டயர் ஓடுபாதையிலேயே கழன்றிய சம்பவம் நடுவானில் தெரிய வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 75 பயணிகளுடன் மும்பை கிளம்பிய போதே விமானத்தின் மூக்கு பகுதியில் உள்ள வெளிப்புற டயர் கழன்றுள்ளது. அதனை யாரும் கவனிக்கவில்லை. பின்னர் விமான கட்டுப்பாட்டு கோபுரம் மூலமாக விமானிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. என்றாலும் விமானம் மும்பைக்கான பயணத்தை தொடர்ந்தது. தரையிறங்க 20 நிமிடங்கள் இருந்த போதே ஒரு சக்கரம் இல்லாதது குறித்து பயணிகளிடம் விமானி தெரிவித்தார். இதனால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். எனினும் மும்பை விமான நிலையத்தில் முன்னேற்பாடாக அவசரகால நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டு ஒரு சக்கரம் இல்லாமலேயே விமானத்தை சாதுரியமாக விமானி தரையிறக்கினார். பயணிகளும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். ஒரு சக்கரம் இல்லாமல் விமானம் தரையிறங்கிய வீடியோக்கள் வைரலாகி உள்ளன.